லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன மாப்பிள்ள ரகுவரனா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேதான் டைரக்டர் ரகுவரனா பார்க்க போறாங்க. என் இனிய தமிழ் மக்களே, இதுவரை வீட்டுக்குள் இருந்த இந்த ரகுவரன் விஸ்வரூபம் எடுக்க போகிறான். அற்புதமான படைப்புகளை படைக்க போகிறான். பார்த்து கொண்டே இருங்கள். அப்படியே பேன் பண்ணா மாமா கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? தேங்க்யூ. ஐயோ, இந்த நேரத்துல சொன்னோ இவரோட தொல்லையை தாங்க முடியலையே. அப்படி ஷாட் வைக்கிறோம். நாம எடுக்க போற விளம்பர படத்துல ரொமான்ஸ் சும்மா அப்படியே பிச்சு உதாரணம். புரியுதா? செல்ல குட்டி இரு வர. ஜெகதீஷ், என்னடா பண்றீங்க? இது புது பில்லடா, நேத்து தான் வாங்கினேன். தாத்தா, நான் எடுக்க போற விளம்பர படத்துல பஞ்ச பறக்க விட்டு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் குத்தி கிழிச்சிட்டேன் தாத்தா. டேய், இது என் நெஞ்ச கிழிக்கிற மாதிரியே இருக்கேடா. இன்னும் என்னன்னா தெரியலையே. ஐயோ, என்னடா பண்ற தாத்தா? என்னோட விளம்பர படத்துல ரிஹர்சல் ஒருத்தன் பயங்கர கோவத்துல இருக்கான் தாத்தா. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். அவனுக்கு நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸை கொடுத்த உடனே எப்படி சாந்தமாவரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் தாத்தா இந்த ஆடு. அதுக்கான ரிஹர்சல் தான் தாத்தா இது. பாருப்பா, சொல்லுங்க. இப்படி கண்ணுல பாக்குறதெல்லாம் உடைச்சேன்னா வீட்டுக்குள்ள எதுவுமே மிஞ்சாது. வேற ஏதாவது கான்செப்ட் பண்றியா? சரி தாத்தா, யோசிக்கிறேன். முதல்ல டிவிய வைப்பா. இது ரொம்ப நல்ல டிவி, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல இருக்கு. ஓ, நான் கூட புது டிவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை டிவி தப்பிச்சது. உடைக்காம ஒரு கான்செப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? எதையாவது கிழிக்கலாமா? சார், உங்களுக்கு இவ்ளோ அழகா மேக்கப் போட வருமா? எனக்கு ஒரு நாள் கூட நீங்க போட்டு விட்டதே இல்லையே. எனக்கு அப்ப போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப நாம விளம்பர படம் எடுக்கிறோம். ஒரு டைரக்டரா என் கடமையை நான் செஞ்சுதானே ஆகணும். நிஜத்துல எப்ப நடக்குமோ? ஏய் ஜெகதீஷ், என்னடா இது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? தாத்தா, நாங்க எடுக்க போற விளம்பர படத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தாத்தா. ஓ, சரி சரி.
அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. எங்கதான் நான் போறது? நம்ம கான்செப்ட் தாங்க சூப்பரா இருக்க போகுது. அதுல சந்தேகமே வேண்டாம். நாம தான் ஜெயிக்கிறோம். எல்லாம் ஓகே சரி பாத்தலாமா? இந்தாங்க தாத்தா, உங்க கையாலே டிவி ஆன் பண்ணுங்க. அத்த லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சரி. விட்டா பாப்கார்ன், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கேப்ப போல இருக்கே. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம் தாத்தா. Here we go. ஏய் இல்ல கழட்டு, மொத்த நகையும் கழட்டு, சீக்கிரம் சீக்கிரம் கழட்டு. குடு குடு, அந்த பைய எடு 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 எடு, இந்தாங்க. குடு. என்னது இது? என்னன்னு அதை கேக்குறேன். எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க. ஆஹா, ஸ்வீட்டு. எடுக்காதீங்கன்னு சொல்றேன்ல. ஆஹா, எடுக்காதன்னு சொன்னா அதை சாப்பிடுற சரியா நீ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடி பாவி, நகையெல்லாம் கழட்ட சொல்லும் போதெல்லாம் அமைதியா கழட்டி கொடுத்துட்டு இத்தனோடு ஸ்வீட் எடுத்ததுக்கு இப்படி போட்டு அடிக்கிறிய. நீ எடுத்தது வெறும் ஸ்வீட் இல்ல, அஞ்சலி ஸ்வீட். நான் எப்பவும் எதுக்காகவும் அஞ்சலி ஸ்வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தை விட வசதி இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான். குட்ரா குட்ரா குட்ரா. குடுக்குறேன். அற்புதமான சுவைக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ். Nice. நெக்ஸ்ட் ஆட் யாருதுப்பா? எங்களுக்கு தாத்தா. போங்க. என்ன இது? இது நம்ம ஸ்வீட். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபர்ஸ்ட் ஸ்வீட். சாப்பிடு. அஞ்சலி ஸ்வீட்ஸ் கூட இருந்தா இதுதான் நடக்கும். மெய் மறக்க செய்யும் சுவை அஞ்சலி ஸ்வீட்ஸ். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் யாருது? வெரி குட். ஹாப்பி பர்த்டே. Thank you ma. Surprise. ஹாய் அஞ்சலி ஸ்வீட்ஸ். சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தமன்னா. என்ன தமன்னா, ஏன் சோகமா இருக்க? போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு என்னோட அம்மா இருந்து ஸ்வீட் கொடுத்தாங்க.
இந்த வருஷம் என்னோட அம்மா இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? ஆனா அம்மா கொடுத்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் இருக்கே. ஹாப்பி பர்த்டே. அம்மாவின் கைமணம் போலவே என்றென்றும் உங்கள் மனதில் அழியாத இடம் பெறும் எங்கள் அஞ்சலி ஸ்வீட்ஸ். சூப்பர். தேங்க்ஸ். வேம்பு சார், அடுத்தது நம்மளதுதான். அடுத்தது மம்மி உன்னுதாமா? ஆமா தாத்தா. என்னது? என்னாச்சு? தாத்தா இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா. சிவகாமி லைட் போடு. சரிங்க மாமா. என்னாச்சு சித்தார்த்? ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்றேன். ஷோ தாத்தா மேல ஒரு காப்பி இருக்கு, நான் எடுத்து வந்துடுறேன். சரியா? சரிப்பா. என்னாச்சுப்பா சித்தார்த்? வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. தாத்தா நான் ஒண்ணு பண்றேன் தாத்தா. நான் ஏதாச்சும் ஒரு கடையில கொடுத்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அது எப்படி தாத்தா? போட்டியோட டைமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அத நம்ம எப்ப பாக்குறது? இங்க பாருங்க, இப்ப பார்த்த இந்த 3 ஆட்ல இருந்து எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதுதான் கரெக்டா. ஆமா தாத்தா. ஆமாப்பா, நீங்க தானே சொன்னீங்க நியாயமா நடந்துக்கிறேன்னு. ஆன் டைம்ல அவங்களால படத்தை காமிக்க முடியல. எடுத்தாங்களா இல்ல எடுத்த மாதிரி நடிச்சாங்களான்னு யாருக்கு தெரியும்? தாத்தா அவரை பேச வேண்டாம் சொல்லுங்க, ஓவரா பேசிட்டு இருக்காரு. அண்ணே. ஏய் சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இருப்பா. வேம்பு சார், நீங்க அமைதியா இருங்க வேம்பு சார். எதுக்கு அமைதியா இருக்கணும்? நான் இதுக்கு அமைதியா இருக்கணும்? சித்தார்த் கொஞ்சம் பொறுமையா இரு. எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ள சண்டை வேண்டாம். சரி, இந்த பார்த்த 3 ஆடு தான் செலக்ஷனுக்கே வந்ததுன்னு வச்சுக்கலாம். நான் பார்த்த 3 ஆடுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த 3 ஆடுல பெஸ்ட்னு பார்த்தா அது மனோவோடது தான். எஸ். ஏய். சூப்பர். தாத்தா அடுத்த போட்டி என்ன தாத்தா? என்னம்மா 2 போட்டியில ஜெயிச்ச உடனே அடுத்து என்ன போட்டின்னு ரொம்ப உற்சாகமா கேக்குற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளை காலையில சொல்றேனே. ஒரு யோசனை இருக்கு, அது இன்னும் முழு வடிவத்துக்கு வரல. சரியா? சரி சரி விடு பூமி. எப்படி வேம்பு சார் விட சொல்றீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தீங்க. என் மேல இருக்கிற கோவத்துல வேணும்னே யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. ஏன் வேம்பு சார் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னோட ராசிதான் உங்களையும் சேர்த்து படுத்தி எடுக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் விடு. நீயும் 2 போட்டியில அவனும் 2 போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் நடக்க போறது ஒரே ஒரு போட்டி தான். அதுல நீ தான் ஜெயிப்ப பூமி. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஜெயிச்சு அந்த சேர்ல கண்டிப்பா உட்காருவ.
அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கும். நான் தோத்ததுனால தாத்தா கண்டிப்பா மனவேதனையில இருப்பாரு. அடுத்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சிடணும். மனோ, தாத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அடுத்த போட்டி என்னன்னு சொல்லுவாரு. அதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணுனா அது நாம ஜெயிக்கிறது அதானே? இல்ல, பொம்மிய தோக்கடிக்கிறது. அத நம்ம செஞ்சாலே போதும், நம்ம ஜெயிச்சிடுவோம். சரி சார். தேங்க்யூ சார். தமனா, அப்பா எங்க? தாத்தா இன்னும் ரூம்ல இருந்து வரல. அவருக்காக தான் வெயிட்டிங் மாமா. ஓ, என்னப்பா பத்து? அப்பா இப்பதான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்துச்சுப்பா. ஹெல்த் டிபார்ட்மெண்டா? சொல்லு. மினிஸ்டர் கலந்துக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போதாம். அதுக்கு ஸ்வீட் சப்ளை பண்ண சிட்டில இருக்கிற பெரிய கடைகள்லாம் சாம்பிள் ஸ்வீட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம கடையும் ஒண்ணுப்பா. ஓ, நாம மட்டும் சாம்பிள் கொடுத்து ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இந்த வருஷம் முழுக்க நமக்கே கொடுப்பாங்கப்பா. ரொம்ப பெரிய ஆர்டர்ப்பா, நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷப்பா. உடனே செஞ்சு கொடுத்துட வேண்டியதானே? அதுலதான்ப்பா ஒரு சிக்கல். நம்ம ஸ்வீட் மாஸ்டருக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் தான் நம்ம எல்லா பிரான்ச்சுக்கும் அதிரசம் போட்டு கொடுப்பாரு. சரி, நேத்து எல்லாரும் அடுத்த போட்டி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப நிஜமாவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனால இதையே நாம போட்டியா வச்சுக்கலாம். போட்டியில கலந்துக்கிற 4 பேரும் அவங்க தனித்தனியா அதிரசம் செஞ்சு அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. யாரோட அதிரசம் நல்லா இருக்குங்கிற அவங்க ஆர்டரோட வரீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க. தாத்தா, இது கடைசி போட்டி. இது வரைக்கும் நான் எதுலையுமே ஜெயிக்கல. இதுல ஜெயிச்சும் எதுவுமே நடக்க போறதில்ல. அதனால இந்த போட்டியில நான் பொம்மிக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. நானும் இந்த போட்டியில கலந்துக்க போறதில்ல மாமா. நான் மனோவுக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா. அப்போ இந்த போட்டி பொம்மிக்கு மனோக்கு இடையில மட்டும்தான் நடக்க போற போட்டி. ஓகே, 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். வெற்றியோட திரும்பி வாங்க. குடுமா, இந்தா குடு குடு குடு. மனு, இது அதுல போட்டு